அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பல வருட கனவையும் உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த செலவாத் சலாத்துல் ஃபாத்திஹ பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக நீங்கள் நியத்து வச்சீங்க அப்படின்னா போதும், சில நாட்களில் உங்களோட அந்த கனவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஒரு செலவாத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. நீங்கள் எந்த ஒரு பெரிய விஷயத்துக்காக நியத்து வச்சாலும் சரி, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய விஷயத்துல வெற்றி பெறணும், ஒரு தேர்விலேயே வெற்றி பெறணும் அப்படின்னாலும் சரி, அல்லது பணம் தொடர்பான விஷயத்துல ஒரு பெரிய அளவுல நீங்க முன்னோக்கி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அல்லது ஒரு பெரிய தொகை கடன் இருக்கு அதுல இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்வாதாரத்துல உங்களோட தொழில்ல நீங்க வெற்றி பெறணும்னு நினைச்சாலும், ஒரு திருமண வாழ்க்கை அமையணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது அமைந்த வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி, யாருடைய அன்பையாவது நீங்க அடையணும்னு நினைச்சாலும் சரி, கண்ணியம், மரியாதை, அந்தஸ்து அப்படின்னு நீங்க எதை அடைந்து கொள்ள நினைத்தாலும், குறிப்பா குழந்தை பாக்கியத்தை நீங்க அடைந்து கொள்ளணும்னு நினைச்சாலும், இந்த ஒரு சலவாத்தை நீங்க நியத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். சில நாட்கள்ல இதற்கான பதிலையும் இதற்கான சூழ்நிலைகளையும் நீங்க கண்கூடா உணர முடியும். அப்படிதான் ஒரு சகோதரி 5 வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த செலவாத்தை தினசரி ஓத தொடங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் மிகப்பெரிய அதிசயத்தை ஏற்படுத்தியிருக்கான். அவங்க ஒரு 5 நாள் ஓதியிருக்காங்க. 5 நாள்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நல்ல மாற்றம். உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தோணுது. ஏதோ நம்ம இந்த செலவாத்த ஓதுறதுக்கு ஏதோ ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மறுபடியும் அவங்க தினசரி இந்த செலவாத்த 51 முறை ஓத ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு 40 நாளைக்கு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு குழந்தையே கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்க, மிராக்கள் நடந்திருக்கு, உங்களுடைய வயிற்றுல குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரிக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குன்னு பாருங்க. இது ஒரு உதாரணம் தான். இது நடந்திருக்கு உண்மையா. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இதை போல அதிசயமான விஷயங்கள் நடக்கணும். இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, உங்களுக்கு இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேவைக்கும் இந்த சலாத்துல் ஃபாத்திஹிய நீங்க உடனே நியத்து வைங்க. தினமும் 51 முறை ஓதுங்க. தொடர்படியாக ஓதுங்க. தூய்மையான நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் ஓதுங்க. சுபஹானல்லா, நீங்கள் ஏராளமான நன்மையும் அடைந்து கொள்ள முடியும். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தையும் அடைந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஒரு செலவாத்தை ஓதுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவங்க காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும், இன்னும் வரப்போகிற ஒவ்வொரு கடைசி மனிதன் வரைக்கும் அவங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு சிறந்த செலவாத்துக்களுடைய எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதனுடைய நன்மை இருக்கு பாருங்க, அதற்கு இணையான ஒரு செலவாத்து தான் இந்த செலவாத்தான். இந்த அவ்வளவு மக்களும், அல்லாஹ் படைக்கப்பட்ட அத்தனை மக்களும் ஓதினால் அது எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதற்கு நிகரான ஒரு செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் சலாத்துல் ஃபாத்திஹி. இந்த செலவாத்தை நீங்கள் இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓத தொடங்கினாலும் உங்களோட சிரமங்களை அல்ல லேசாக்குவான். உங்களோட மனக்குழப்பங்களை, மன வலிகளை அல்ல லேசாக்குவான். உடல் வலிகள் கூட காணாமல் போகும். உங்களோட உள்ளத்துக்கும் உடலுக்கும் தேவையான சக்தியையும் ஆற்றலையும் அல்ல தருவான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வாழ்கிறதுக்கு தேவையான மன நிறைவையும் நிம்மதியையும் தேவையான விஷயங்களையும் உங்களுக்கு தேடி பிடிச்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த சலாத்துல் ஃபாத்திஹி. உங்களுக்கு ஹாஜத் எதுவும் இல்லை, நிறைய நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னா 41 தடவை தினமும் ஓதுங்க. இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது அப்படின்னா அதை நியத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த ஹாஜத் நிறைவேறணும் அப்படின்னு தினமும் தவறாமல் 51 முறை ஓதுங்க. இரவு நேரத்தில் ஓதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் தஹஜ்ஜத்தில் ஓதுனீங்கன்னா அதை விட ரொம்ப சிறப்பு. 5 நாள் இல்லைங்க, 5 நிமிஷத்தில் அல்லாஹ் உங்களோட தேவையை கபூலாக்கி தருவான். பெரிய ஹாஜத்துக்காக இந்த செலவாத்தை நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய நன்மையும் சம்பாதிக்க முடியும், நீங்கள் விரும்புகிறதையும் சம்பாதிக்க முடியும். இப்போ அந்த செலவாத்தை நான் ஓதி காட்டுறேன் உங்களுக்காக. நான் தமிழ்லையும் போடுறேன், அதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன். அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா சையிதினா முஹம்மதினில் ஃபாத்திஹி லிமா ஹுலுக் வல் ஹாத்திமி லிமா சபக நாசிரில் ஹக்கி பில் ஹக்கி வல் ஹாதி இலா சிராத்தி முஸ்தகீம் வல ஆலிஹி ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹில் அலீம்.
அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே. பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹுவே மூடப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடியவரான, இன்னும் கடந்து விட்ட, இன்னும் முடிந்து விட்ட விஷயங்களுக்கு முத்திரைகளின் சாவியான உண்மையிலும் உண்மையான உதவியாளர் அவர்தான். நேரான பாதையின் வழிகாட்டி அவருக்கு அவருக்கு தகுந்த அந்தஸ்துக்கு தக்கவாறு, இன்னும் அவருடைய கண்ணியம் அவருடைய மரியாதையின் அளவுக்கு எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் ஸலவாத்தையும் சாந்தியையும் வரக்கத்தையும் பொழிவாயாக. சுப்ஹானல்லாஹ். இதனுடைய அர்த்தமே ரொம்ப சிறந்த ஒரு அர்த்தம். அதனால தான் ஒரு தடவை ஓதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதன் வரை ஓதக்கூடிய ஸலவாத்தினுடைய நன்மையின் நிகருக்கு தக்கவாறு இதனுடைய நன்மை இருக்கு. அதனால இந்த ஸலவாத்தை இன்ஷா அல்லாஹ் பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க. உங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் இதை நியத்து வைங்க. உடலில் ஏதேனும் ஒரு பெரிய நோய் வந்திருக்கு அப்படின்னாலும் இதை நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக நியத்து வைங்க. நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நியத்து வைங்க. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லை, இதெல்லாமே சீராகணும், ஒரு தொழில் அமையணும், ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஸலவாத்தை நீங்கள் நியத்து வைங்க. ஸலவாத் ஓதக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். வானவர்கள் உங்களுக்காக துஆ செய்வாங்க. இன்னும் உங்களுடைய துஆவும் ஒப்புக்கொள்ளப்படும். உங்களுடைய சிரமங்களும் லேசாகும். அல்லாஹ்வினுடைய அன்பும் ரசூலுடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஸலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். நீங்களும் யா அல்லாஹ் ஆமீன்னு போட்டுருங்க. இந்த ஸலவாத்தின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய தேவையும் கபூலாக்கட்டும். மேலும் இது போல நிறைய ஸலவாத்துக்களுடைய தொகுப்பு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஸலவாத்தும் எனக்கு வேணும், அது அரபிலையும் இருக்கணும், தமிழ்லையும் இருக்கணும், அதனுடைய பொருளோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் 52 ஸலவாத் இருக்குது. சிறந்த ஸலவாத்துக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸலவாத்துக்கள், பொருளோடு இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. உங்களுடைய வசதிக்கேற்ப இதை நீங்கள் ஓதிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். அதனால் அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் இருக்குது. அதாவது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஹேர் ஆயில் மிக்ஸு, இன்னும் ஜியக்காத்தூள், இதை நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஷாம்பு மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் சரி, அல்லது உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா சிறுதானிய மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் முக அழகிற்காக இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்குமாவும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான வீட்டு குறிப்பு, அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு, இது எல்லாமே பாரம்பரியமான முறையில் இருந்து ரொம்ப எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு சேனலில் தொடர்ந்து பதிவுகளை நம்ம போட்டுட்ருக்கோம். நான் அந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இப்போ பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி குறிப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து போடலாம். மேலும் உங்களோட மேலான துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.